நெல்லிக்காய் வந்து சாஃப்டாகவும் அப்புறமா பார்த்திங்கன்னா ஜூஸியாகவும் இருக்கும். இதேமாரி நான் எல்லா நெல்லிக்காயும் குத்தி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட இடம் விடாமல் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா நெல்லிக்காயும் குத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறமா வந்து நிறைய கூட நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை பாதி கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பாதி கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் வெல்லம் அப்படி இல்லைன்னா 1 கப் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடியாக இடித்து வச்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லமும் சர்க்கரையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு சாப்பிட்றத விட நீங்கள் வந்து வெறுமனே அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடிக்கடி நெல்லிக்காய் கிடைக்காதவங்க இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து தனியாக பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்ம வந்து ஆவியில் வேக வச்சதுனால பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்து நின்று இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன் நான். ரொம்ப நேரம் நிறைய வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை பாகில் கொதிக்க வைக்கும்போது விதை தனியாக அப்புறமா பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தனியாக ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு முழுசாக நெல்லிக்காய் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு குட்டி டேக்ஸை எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் வெல்லையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லமும் சர்க்கரையும் கரையணுன்ட்டு எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக கொதிக்கும் போது நம்ம வந்து நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம்.